ரயில்வே என்டிபிசி அதாவது டிகிரி படித்தவங்களுக்கான டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், டைப்பிஸ்ட் அப்படின்னு நிறைய ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற சேனலில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், அதாவது டெக்னிக்கலாக இல்லாத சில பாப்புலர் கேட்டகரிஸ்க்காக தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டேட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13/9 வந்து இந்த டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 14/9 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அது எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா 13/10 அன்னைக்கு லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணாதான் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதேமாதிரி ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், அதேமாதிரி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 போஸ்டிங்ஸ்க்கு நிறைய வேக்கன்சியோட நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜாப் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் என்னென்ன அப்படின்றது வந்து செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1736 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதேமாதிரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து 994 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3144 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 1507 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து 732 அப்படின்னு சொல்லி மொத்த டோட்டலாக 8113 வேகன்சிஸ் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக எத்தனை போஸ்டிங்ஸ்க்கான வேகன்சி அப்படின்றத இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் என்ன இருக்கணும், இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகபிள் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 36 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேட் ஆஃப் க்ளோசிங் வந்து 13/10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரைப், அதாவது நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து முடிக்காமல் பாதியில் இருக்க ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. கம்ப்ளீட் பண்ணி டிகிரியாக வச்சுருக்கவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது வந்து போல்டாக வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ 4th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஓன் மொபைல் நம்பரு, வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி கொடுக்கணும். ஏன்னா மற்றவங்க இமெயில் ஐடி கொடுத்தா உங்களுக்கான கம்யூனிகேஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சேராது. ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட இமெயில் ஐடி எது, உங்களோட மெயில் அட்ரஸ் எது, உங்களோட ஃபோன் நம்பர் எது அப்படின்றத பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் கேன் ஒன்லி அதாவது ஒரே ஒரு ஆர்ஆர்பியில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய வந்து ஆர்ஆர்பி அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியாது ஒரு நேமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நேமுக்கு மேலே நிறைய அப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் தான். ஸோ எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்லாம் வந்து முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் ஃபார் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் 2 பேருக்குமே இருக்கும். ஃபார் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து சீனியர் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்குமே என்ன இருக்கும், 2மே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கால் லெட்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கால் லெட்டர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பியில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500 வந்து சில கேட்டகரிஸ்க்கு. யாருக்கெல்லாம் வந்து 250 ரூபா அப்படின்னா, அந்த செகண்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க எல்லாருக்கும் வந்து என்னது 250 ரூபா. ஸோ மற்றவங்க எல்லோரும் 500 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்னை பொறுத்த வரைக்கும், இது வந்து சென்னையில் தான் இந்த ஆர்ஆர்பிக்கான ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி 5 போஸ்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃபும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, இதோட சிலபஸ் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். மொத்தம் 100 கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ அது எதுலேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்றத சர்க்காரி ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லாமே நோட்டிஃபிகேஷன், அந்த சிலபஸ் எல்லாத்துக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மொத்தமாக வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க rrbapply.gov.in போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் அப்ளை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும்.
ஸோ அந்த அப்ளை அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்கும், கிரியேட் அக்கௌண்ட் இல்லைனா வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு கேட்கும். கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கேட்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைன்இன் பண்ணி உங்களோட எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது இல்லை எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, எனக்கு வந்து தனி செப்பரேட் வீடியோவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் வந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி சொல்கிறத பொறுத்து தான் நான் அந்த வீடியோ போடுறதா இல்லையான்னு தெரியும். ஸோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதுமாதிரி நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.